வச்சு நிறைய முருகன் பிரசாதம் செய்வாங்க. அதுல பொங்கல், பாயாசம், லட்டுன்னு நிறைய பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி ஒரு ரெசிபி தான் இந்த புட்டமுது ரெசிபி. இந்த திணை புட்டு வந்து பாத்தீங்கன்னா தைப்பூசத்துக்கு நீங்க நெய்வேத்தியமா முருகனுக்கு படைக்கலாம். ஹெல்தியான ஸ்நாக் ரெசிபி ஏதாவது குழந்தைகளுக்கு கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன்னே சொல்வேன். இதுல நான் சுகர் ஆட் பண்ணல, ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணல. ரொம்பவே இது ஹெல்தியா தான் இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் 1 கப் அளவுக்கு திணை எடுத்துக்கலாம். அதை 2 தடவை தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்து வச்சுக்கோங்க. இதை வந்து ஒரு 2 மணி நேரமாவது நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஊற வச்ச திணையை வந்து ஒரு ஸ்ட்ரெயினர்ல போட்டு நல்லா வந்து வடிச்சு எடுத்துருங்க. ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுட்டீங்கன்னா நல்லா வந்து தண்ணிலாம் வடிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு கிளீனான காட்டன் கிளாத்ல இதை எல்லாமே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இதை வந்து நீங்க வெயில்ல காய வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ரூம் டெம்பரேச்சர்லயே 10ல இருந்து 15 நிமிஷம் வந்து நீங்க ட்ரை பண்ணாலே போதும். இந்த மாதிரி லைட்டா ஈரப்பதமா இருக்கணும். இப்போ வந்து அதை ஒரு மிக்ஸி ஜார்லயோ இல்ல பிளெண்டர்லயோ ஆட் பண்ணிட்டு 2 ஏலக்காயை வந்து ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் வந்து ரவை பதத்துக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ திணை மாவை இன்னொரு பாத்திரத்துல மாத்திட்டு கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டிலாம் இருக்கும். அதுல கொஞ்சமா தண்ணி வந்து தெளிச்சு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு இட்லி பிளேட்லயோ இல்ல ஸ்டீமர்லயோ வந்து நம்ம புட்டு மாவை அதுல ஆட் பண்ணிக்கலாம். 15 நிமிஷம் நல்லா வந்து ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அந்த டைம்ல இன்னொரு பேன்ல 1/2 கப் அளவுக்கு வெல்லம் ஆட் பண்ணிட்டு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிட்டு வெல்லம் நல்லா கரையிற அளவுக்கு மட்டும் ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்க வெல்லம், நாட்டு சர்க்கரை இல்ல நார்மல் சர்க்கரை வந்து டைரக்டா ஆட் பண்றீங்கன்னா இந்த ப்ராசஸ் தேவையில்லை. நான் வெல்லம்ல தூசி ஏதாவது இருக்குன்றதுக்காக இந்த மாதிரி கரைச்சிட்டு வடிகட்டி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா புட்டு நல்லா ரெடி ஆயிருச்சு. இதுல இருக்க கட்டி எல்லாமே நல்லா வந்து உடச்சு விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க வெல்லத்தை வந்து இதுல ஆட் பண்ணிக்கலாம். வெல்லமும் அந்த புட்டு மாவும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிவிட்டு முந்திரி, கிஸ்மிஸ் உங்களுக்கு தேவையான ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அதோடய 1 கப் அளவுக்கு தேங்காவும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க புட்டு மாவும் வெல்லமும் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா 2 மினிட்ஸ் அந்த ஹீட்லேயே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கிட்டிங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிரும். மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேன் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான புட்டமுது ரெசிபி வீட்டிலே ரெடி ஆயிரும். திணை புட்டுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்க இன்க்ரீடியன்ஸ் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க.